இன்னைக்கு மைன்கிராஃப்டில் நாங்கள் 3 பேர். அது மட்டும் இல்லை, மைன்கிராஃப்ட் பட் த டேமேஜ் ட்ராப் ஓபி ஐட்டம்ஸ் எண்டு முழுக்கவுமே இந்த மாதிரி ஓபி ஐட்டம்ஸாக இருக்கும். எல்லா வீடியோலையும் நான் தான் அவங்கள இம்சை பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவில் எல்லாரும் சேர்ந்து என்னை இம்சை பண்ணிட்டாங்க. எங்கேயோ இருந்த பிளேயர் எங்கள் வேர்ல்டுக்குள்ளே டெலிபோர்ட் ஆனார். அப்போ வீடியோக்குள்ளே போவோமா? வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரானோன்னே என்னை ஸ்பான் பண்ணி விட்டதே தண்ணிக்கு நடுவில். என்னடா இங்கே ஸ்பான் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்ல சகுனம்னு சொல்லிட்டு மேலே போகும்போது எனக்கு அடி விழுந்து அதுலேயே எனக்கு என்சான்மெண்ட் போவெல்லாம் கிடச்சிச்சு. இப்பயே புரிஞ்சிருக்கும் இந்த கேம் பிளே எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஜாயின் ஆகினார். பார்த்துவா ப்ரோ தண்ணிக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் போனஸ் செஸ்ட்லேருந்து ஒரே ஒரு ஆக்ஸ் எடுத்து அவரை அடித்தேன். அப்போ அவருக்கு நல்ல நல்ல லூட்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. அதையும் சொல்லிட்டு இருந்தார். டைமண்டு அது இதுன்னு கிடச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு லெஃப்ட் ஆகிட்டார். சரி, அவர் வர வரைக்கும் நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற டேட்லாம் எடுத்து மேலேருந்து கீழே குதிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு குதிலேயே எனக்கு டைமண்ட் செஸ் பிளேட்டே கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் ரேண்டமான லூட்ஸ் இருக்கும். நான் அவரை அடித்தா அவருக்கு லூட்டு கிடைக்குது, அதே மாதிரி அவர் என்ன அடித்தாலும் லூட்டு கிடைக்கணும் தானே. அதே மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் அவர் இன்வென்ட்ரியில் போயிட்டுருக்கு, என்ன அடித்தா அவருக்கு தான் லூட்டு கிடைக்குது. என்ன ப்ரோ இது? சரி, அட்லீஸ்ட் வில்லேஜையாவது தேடி போவோன்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும் போது இவர் கையில் நான் ட்ரைடண்ட்டை பார்த்தேன். என்ன என்சான்மெண்ட்டுன்னு கேட்டால் லாயலிட்டின்னாரு. சரி ப்ரோ, இந்த ஷீப் அடி, அதை அடித்தோடனே தார் மாதிரி உன் கையிலேயே திருப்பி வரும்னே. அதே மாதிரி அடித்து அவர் கையிலேயே திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. என்னை ஒரே ஒரு அடி தான் ட்ரைடண்ட்டை வச்சு அடிக்க சொன்னேன். அதுக்கே நான் செத்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து திருப்பி வந்தேன். அப்போ கீழே விழும் போது எனக்கு நல்ல நல்ல லூட்லாம் கிடச்சிச்சு. ஒரு பேச்சுக்கு அடிக்க சொன்னால் இப்படியா ப்ரோ அடித்து சாகடிப்ப? நைட் ஆகிற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு டேட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி போட்டு மேலேருந்து கீழே குதிச்சு செத்து விளாண்டுருந்தோம். அப்போ கோல்டன் ஆப்பிள் அது இதுன்னு எக்கச்சக்க லூட்டு, ஆனால் பயங்கரமான லூட்டு. அப்போ ஒரு செஸ்ட்டை வச்சார். ரேண்டம் செஸ்ட்டுன்னு நினச்சா குப்பையை தூக்கி போட்டுட்ருக்காரு. அப்புறம் என்கிட்ட கிடச்ச காப்பர் பிளாக்கு, அப்சிடியனு எல்லாத்தையும் தூக்கி பயங்கர ஹைட்லேருந்து கீழே குதிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒரு ஜாம்பி என்னை கொல்ல பார்த்துச்சு. அப்போ தான் டக்குன்னு போய் கீப் இன்வென்ட்ரியை மாற்றினேன். சரி, இனிமேல் செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் எல்லா ஜாம்பிஸையும் என் பக்கத்தில் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டார். என்ன ப்ரோ நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் போட்டு அடித்து செத்துட்டேன். செத்தோன்னு இங்கே வந்து பார்க்குறேன், இங்கே ஒரு ஆள். யார் இது? அவரும் செத்துட்டாரா என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது இல்லையே ப்ரோ நான் சாகவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இங்கே யார் இருக்கிறது? அப்புறம் பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வேறு ஏதோ ஒரு வேர்ல்டில் விளாண்டுருக்காரு. திடீர்னு நான் வந்தோன்னே இன்வைட் வந்திருக்கு, டக்குன்னு கிளிக் பண்ணோன்னே டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துட்டாரு. அப்புறம் ரேண்டமான ரொம்பவும் ரேரான செஸ்ட் ஒன்று கிடச்சிச்சு, மாஸ்டர் செஸ்ட். அதை திறந்து பார்த்தா ஒரே ஒரு ப்ரெட் இருக்குது. ஏன்டா இதுக்காடா ரேருன்னு பேர் வச்சிங்க? அப்புறம் இன்வென்ட்ரி செக் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு க்ரீப்பர் வெடிச்சு திருப்பி செத்துட்டேன். அப்புறம் இங்கே ஸ்பான் ஆனோன்னா இங்கே தான் ப்ரோ இருந்தார், அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் அடித்து இன்னொரு வாட்டி செத்துட்டேன். அப்புறம் நான் குப்பைன்னு வச்சுருந்த செஸ்ட்டை திறந்து பார்த்துட்டு ப்ரோ பிரெட் இருக்குது ப்ரோன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆடா என்னடாடே. அப்புறம் இன்னொரு ப்ரோ ரொம்ப நேரம் தனியாகவே விளாண்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனவர். அவர்கிட்ட போகும்போது இங்கே லாக் தெரிஞ்சிருச்சு. சரி கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கும் போது இவர் அடித்து திருப்பி செத்துட்டேன். ஏன்டா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்டா. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ரீஸ்பான் ஆனோன்னு இந்த வாட்டியாவது அவர்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கிட்ட எண்டர் டிராகனை சாகடிக்கணும், கொஞ்சம் லூட்டு கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என் கிறிஸ்டலை வச்சு விளாண்டுருக்காங்க. டேய் என்ன சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து? அப்புறம் என் இன்வென்ட்ரியை திறந்து பார்த்தா எக்கச்சக்க போ, அதுவும் பயங்கர என்சான்மெண்ட்டோட. இங்கே இவ்வளோ லூட் இருக்கே, கொஞ்சம் பொறுக்குவோன்னு சொல்லிட்டு இருக்கிற டிஎன்டியெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணால் அதை தவிர எல்லாமே வந்து சேருது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிஎன்டியும் எடுத்துட்டேன். டிஎன்டியை வச்சு இன்றைக்காவது ஓரளவுக்கு எண்டர் டிராகனை கொளுத்துவோன்னு நினைக்கும் போது இன்னொரு செஸ்ட்டு, அதுவும் ரேர் தான், ஆனால் அதில் இருக்கிறதும் குப்பை ஐட்டம்ஸ் தான். அதில் உட்காந்து என் குப்பையை வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே கீழே ஒரு ட்ரைடண்ட் இருந்துச்சு, அதை எடுப்போமேன்னு பார்த்தா ஒருத்தன் வின்சார்ஜை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. இங்கே இவ்வளோ லூட் இருந்துச்சு, அந்த லூட்டெல்லாம் உட்காந்து பொறுக்கிக்கிட்டு இருந்தேன். என் கிறிஸ்டல், டிஎன்டி எல்லாம் ஸ்டாக்காக கிடச்சிருக்கும் போல். அப்படி பொறுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜாம்பி என்னை ஒரே ஒரு அடி தான் அடித்தான். அதுக்கே 2-3 மேஸுக்கு மேலே விழுந்துச்சு. அந்த மேஸையும் இங்கே இருக்கிற நெதரைட் ஆர்மரையும் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லும் போது வீசியை விட்டு வெளியே போயிட்டாரு. அவரையும் வீசிக்கிட்ட கூப்பிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற நெதரைட் ஆர்மர்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த மேஸை மட்டும்தான் போய் எடுக்கலான்னு போனேன். அவன் மேசை வச்சு அடிச்சு என்ன சாகடிச்சிட்டான். திருப்பி போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு புதக்குழி, அதில் விழுந்து செத்துருப்பேன். இருந்தாலும் தப்பிச்சிட்டேன். என்கிட்ட நல்ல வெப்பன்ஸும் ஆர்மரும் இருந்தனால. அங்கே போய் மைன்கிராஃப்டை ப்ளே பண்ண சொன்னால் பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் உட்காந்து விளாண்டுருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க?
என் போர்ட்டல் ஃப்ரேம் கூட கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதை பார்த்தா ஒரு ஸ்டாக்குக்கு மேலே கிட்டத்தட்ட 3/4 ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர்பால்லாம் போடுறதுக்கு முன்னாடி பெட்டை செஞ்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு என்டர்பால்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பத்தவே இல்லை. ப்ரோ பத்தலை ப்ரோன்னு சொல்லும் போது இன்னொரு ப்ரோவை கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. விழுந்து செத்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி உள்ளேயும் செட் பண்ணியாச்சு. அப்புறம் பெட்டில் ரீஸ்பான்லாம் செட் பண்ணி உள்ளே குதிச்சிட்டோம். எப்பயும் போல் நம்மளை நடுவானத்தில் தான் ஸ்பான் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தா இப்போ பூமிக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. சரி ஓகே, நம்மக்கிட்ட தான் டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தோண்டி வேகமாக மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். மேலே போய் காலை எடுத்து வைக்கிறேன், எனக்கு வெறும் ஊராக தான் இருக்குது. அதுக்கு காரணமே என் பக்கத்தில் விளாட்ற பிளேயர்ஸ் தான். போட்டு அடின்னு அடித்து வெறும் ஊராட்டு கோல்டன் ஆப்பில் சாப்பிட்டு தான் தப்பிச்சிட்டு இருந்தேன். நான் க்ரீப்பரு ஜாம்பி கிட்ட செத்ததே வெறும் 3 வாட்டிக்கு மேலே இருக்காது. ஆனால் இவங்க கிட்ட 10-15 வாட்டிக்கு மேலே செத்துட்டேன். முடியலை என்னால். இதில் இந்த எண்டர் டிராகன் வேறு நிம்மதியாக அடிக்க கூட விட மாட்டேங்குது, வந்து போட்டுட்ருக்கு. அப்புறம் மேலே ஏறுறதுக்கு நம்மக்கிட்ட தான் என் போர்ட்டல் ஃப்ரேம் இவ்வளோ இருக்கேன்னு சொல்லி அதை போட்டு ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது போட்டு ஏறுறான், ஸ்பீடு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்சிடியனை போட்டு மேலே ஏறி என் கிறிஸ்டலையும் உடச்சேன். அங்கே இருந்தே சுற்றி இருக்கிற எல்லா என் போர்ட்டல் ஃப்ரேமையும் உடச்சிட்டேன். அப்புறம் கீழே டிராகன் அடிச்சிட்டு இருந்தேன். இது சரிப்பட்டாகாது, கீழே போய் அடிச்சிடலான்னு சொல்லி ஒரு என்டர்பல்லை தூக்கி போட்டு டிராகன் கிட்டேயே டெலிபோர்ட் ஆகிட்டேன். டெலிபோர்ட் ஆகி அவனையும் அடிச்சிட்டு இருந்தேன். இவன் வேற பிரெத்தை போட்டு விட்டு இம்சா பண்ணுறான். அப்புறம் என் டோட்டமும் போயிருக்கும். டிஎன்டி அடுக்குவோன்னு சொல்லிட்டு டிஎன்டியும் அடிக்கிட்டு இருக்கும் போது என் டோட்டம் போயிருச்சு. இதுக்கு மேலே கண்டிப்பாக செத்துருவேன்னு சொல்லிட்டு கோல்டன் ஆப்பில் விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி அடி என் அடியாக தான் இருக்கணும்னு சொல்லும் போது இவங்க எல்லாத்துக்கிட்டையும் எலக்ட்ரா இருக்குது. என்னடா எலக்ட்ரா வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு எலக்ட்ரா கூட இல்லை, முழுசாக இன்னும் நெதரைட் ஆர்மரியே போடல. இங்கே எல்லாத்துக்கிட்டையும் எலக்ட்ராவே இருக்குது. அப்புறம் எல்லா என்டர்மேனையும் கொன்னுட்டு கடைசியாக என்கிட்ட இருந்த ஃப்ளேம் ஆரோவை வச்சு ஒரே சுடு தான் சுட்டேன். ஒரு வழியாக எண்டர் டிராகனும் செத்துருச்சு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான கேம்ஸை என் கூட நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்களும் நானும் கண்டிப்பாக விளாட்லாம். அப்புறம் ஓவர் வேர்ல்டுக்கும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் எலக்ட்ரா இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் என் கூட ப்ளே பண்ண ஒருத்தரோட சேனல் பேர் கிராஃப்ட் டைட்டன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு அப்புறம் எல்லா லிங்க்கும் தரேன். நீங்கள் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.